Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் மூன்றாவது நாளாக இன்று விழுப்புரம் மாவட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தினுடைய மூன்றாவது நாளாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய பினாகம் பகுதியிலே வடக்கு மண்டல தளபதியும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அவருடைய தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏராளமானோர் திரண்டு உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுகிற திமுக அரசு தமிழகத்தில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், விவசாயிகள் பிரச்சனைகள், நெசவாளர் பிரச்சனைகள், தொழிலாளர் பிரச்சனைகள், தொழில் உணவோர் பிரச்சனைகள், கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனைகள், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறது. யாரையும் காப்பதற்காக இந்த அரசு இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதனை கண்டித்து இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரமாக மூன்றாவது நாள் சூறாவளி பிரச்சாரமாக விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையம் தொடங்கி விழுப்புரம் முத்துமாரியம்மன் கோவில் வரை நடந்து சென்று சாலையில் குவி இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சந்திக்கவிருக்கிறார். தொடர்ந்து விழுப்புரம் 4 முனை சந்திப்பு பகுதியிலே மக்களிடம் திறந்த வேனில் உரையாற்றுகிறார்கள். அதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் 6 மணிக்கு விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் அருகில் உரையாற்றவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திண்டிவனம் பகுதியில் இருக்கக்கூடிய திண்டிவனம் ஆர்.எஸ். பிள்ளை வீதி சந்திப்பில் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு காய்கறி மார்க்கெட் பகுதியில் நடந்தே சென்று அனைத்து தரப்பு மக்களையும் சந்திக்கிறார்கள். இரவு 7:15 மணிக்கு திண்டிவனம் செஞ்சி சாலையில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில் அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கட் அவுட்டுகள், பேனர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகள் வைத்து உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் மகத்தான இயக்கம் என்பதை இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் திறந்த வேனில் பிரச்சாரம் நடந்த பகுதிகளாக இருக்கட்டும், சாய்பாபா கோவில் போன்ற பகுதிகளில் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்ததாக இருக்கட்டும், அலைகடல் என மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பும் பல்வேறு கோரிக்கைகளையும் அளித்தார்கள். அதே போன்று விழுப்புரம் மாவட்டமே குலுங்குகிற விதத்தில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு மண்டல தளபதி முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவருடைய உற்சாக வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு தற்போது விழுப்புரம் மாவட்டத்தை நோக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.